ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆபித் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொரிச்ச வடைக்கறி. அதுக்கு முதல்ல கடலைப்பருப்பு, பச்சை மிளகாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சதில் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோம்பு, சீரகம், பெருங்காயம், பட்டைத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, கடுகு, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் வெங்காயம், அப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கேஸை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வைங்க. இன்னொரு அடுப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடை மாவை நல்லா உருட்டி அதில் பொரித்து எடுத்துக்கோங்க. அது ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஆரஞ்சிஷ் ப்ரௌனாக வந்தால் கூட போதும். அதை நல்லா எடுத்து ஓரமாக வச்சுருங்க. எல்லா வடையும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காய தக்காளியில் மிளகாய்த்தூள், அப்புறமா பட்டைத்தூளை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. நம்ம பாத்திரத்தில் இருக்கிற மீத உள்ள வடை மாவை தண்ணியில் கரைச்சி இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்ல திக்கான வடைக்கறி நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்சுருந்த வடையை நல்லா அழுத்தி நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிவிடுங்க. அது அப்பப்போ இந்த மாதிரி கொத்தி விட்டிங்கன்னா அருமையான வடைக்கறி ரெடி ஆகிடும். இதை நீங்கள் இட்லி, சப்பாத்தி இல்லை பூரியோட கூட வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஆபித் கிச்சன்.